கோவை பூண்டி வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள கடைகளை சூறையாடிய ஒற்றை காட்டு யானையின் வீடியோ வைரல். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வெள்ளியங்கிரி சிவன் கோவில் இங்கு 7வது மலையில் உள்ள சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்ய தமிழகத்தில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். இந்நிலையில் பூண்டி வெள்ளியங்கிரி அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் சிவன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ளதால் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டம் அங்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக இரவு நேரங்களில் காட்டு யானைகள், காட்டுப்பன்றி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் கோவில் வளாகத்துக்கு உள்ளே சுற்றி திரிவது வழக்கம். கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானை அங்கு உள்ள கடைகளில் வைக்கப்பட்டு இருக்கும் உணவுப் பொருட்களை தின்று சூறையாடி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது. மேலும் தற்போது ஒற்றை காட்டு யானை பகல் நேரங்களிலே உணவு தேடி வர தொடங்கிவிட்டது. இதனை தடுக்க வனத்துறையினர் உடனடியாக அடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் வளாகத்துக்குள் தற்காலிக வனத்துறை அலுவலகத்தை அமைக்க வேண்டும் என்று அங்கு கடை வைத்து உள்ள வியாபாரிகள், கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த வாரங்களில் 2 முறை காட்டு யானை அங்கு உள்ள பிரசாத கடையை உடைத்து அங்கு இருந்த பிரசாதத்தை சாப்பிட்டுவிட்டு சென்றது. இந்நிலையில் நேற்று பகல் நேரத்திலேயே கோயில் வளாகத்திற்கு முன்பு உள்ள பொம்மை கடை, பெட்டி கடைகளை உடைத்து அதில் உள்ளே வைத்திருந்த பொருட்களை சாப்பிட்டு கடைகளை சூறையாடி சென்றதால் வியாபாரிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனை அங்கு இருந்த ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகள் Facebook போன்ற சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.